B degree examination November December 2025 second semester Electronics and Communication Engineering EC 3251 Circuit Analysis. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பார்ட் சி கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? பார்ட் சி 16ல ஏ 15 மார்க் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ஃபார் த சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர் 16A வெரிஃபை நார்டன்ஸ் தியரம் பை ஃபைண்டிங் த கரண்ட் த்ரூ த லோட் ரெசிஸ்டர் RL. இது வந்து ஒரு பிரிட்ஜ் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகலை. எப்படி பேலன்ஸ் ஆகலைன்னு சொல்கிறீங்க? லெஃப்ட் டாப்பில் உள்ள 10ஐயும் ரைட்டு பாட்டமில் உள்ள 40ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 400. இதே மாதிரி ரைட்டு டாப்பில் 330 இருக்குது, லெஃப்ட் பாட்டமில் 20 இருக்குது. பிரிட்ஜை மட்டும் பார்க்கணும். அதை பிறகுனா 600 வருது. அப்போது 600 டஸ் நாட் ஈக்குவல் டு 400. ஹென்ஸ் த பிரிட்ஜ் இஸ் நாட் பேலன்ஸ்ட். முதல்ல என்ன பண்ணுவோம்? நார்டன் தியரம் வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பான்னு நோடல் மெத்தட்லேயும் மெஷ் மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ 2 மெத்தடில் வெரிஃபை பண்ண போகிறோம், ஒரு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளத்தில் கொடுத்த ட்ராயிங்கை சர்க்கியூட் ட்ராயிங்கை நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டோம். சரிங்களா? சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடு என்ன மெத்தடு சால்வ் பண்ண போகிறோம்? நார்டன்ஸ் தியரம். அப்போ நார்டனோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நம்ம வரையணும்ல. அப்போ நார்டனோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் என்ன? ஒரு கரண்ட் சோர்ஸ். அந்த கரண்ட் சோர்ஸுக்கு பேர் என்னவாக இருக்கணும்? ஒன்று ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் சோர்ஸ் ஐஎஸ்சின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நார்டன் கரண்ட் சோர்ஸ் ஐஎன்னு சொல்லலாம். அடுத்து அதுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டருக்கு பேர் என்ன? ஆர்டிஹெச், தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர். அதுக்கப்புறம் லோட் ரெசிஸ்டர். இந்த லோட் ரெசிஸ்டருங்கிறது என்ன? ப்ராப்ளத்தில் எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு இதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல். அப்போ ஆர்எல் எவ்வளவு? 50 ஓம். சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆர்டிஹெச் கண்டுபிடிப்போம். செகண்ட் ஸ்டெப் ஐஎஸ்சி ஐஎன் கண்டுபிடிப்போம். ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். சரியா? சரி, ஓகே. அப்போ ஸ்டெப் 1 என்ன? டு ஃபைண்ட் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆர்டிஹெச். இதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்? வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் நம்ம அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இருக்கா? இருக்குது. ஆமாம், 10 வோல்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். அடுத்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டாவது கண்டிஷன். அடுத்து மூணாவது கண்டிஷன், ஆர்டிஹெச் நீங்கள் எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் கண்டுபிடிக்க போகிறீங்க? பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர்எல் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி தூக்கிடணும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சரியா? சரி, நம்ம படத்தை திருப்பி வரையோமா? முதல்ல என்ன பண்ணுறேன்? இந்த 10 வோல்ட் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்? டாப்ல இருந்து ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 30 ஓம் ரெசிஸ்டர். அடுத்து என்ன பண்ணலாம்? பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் we should find out Thevenin's equivalent resistance. அடுத்து இது என்ன? ஒரு 20 ஓம் ரெசிஸ்டர். அடுத்து இது என்ன? ஒரு 40 ஓம் ரெசிஸ்டர். இந்த 2 பாயிண்ட் இங்கே கனெக்ட் ஆகுது. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டாப் ஏ பாட்டம் பி இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஷார்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? லெஃப்டில் ஹரிசாண்டலாக வந்து வெர்டிக்கலாக வந்து மறுபடியும் ஹரிசாண்டலாக. நம்ம ஏன் நடுவில் போகக்கூடாது? ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து எனக்கு என்ன பாயிண்ட்டுனா, இந்த இருக்குல்ல, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2ஐயும் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி அவுட்வேர்ட்ஸ். இப்போ இன்வெர்ட்ஸில் 2 லெக் இருக்குது. இது அப்படியே அவுட்வேர்ட்ஸில் வரைஞ்சால் எதுவும் தப்பானா? தப்பு கிடையாது. அப்போ நான் இந்த டிராயிங்கை நான் எப்படி ரீட்ரா பண்ணுறேன் பாருங்கள். மேலே ஏ இருக்குது, கீழே பி இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரைட்டாக ஷார்ட் பண்ணிட்டேன். அதாவது இப்படி ஷார்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு 30 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, பாட்டமில் இது 20 ஓம் ரெசிஸ்டர், இது 40 ஓம் ரெசிஸ்டர். இப்போ இந்த இருக்குல்ல, இந்த ஆர்டிஹெச், இதை நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே அவுட்வேர்ட்ஸ் கொண்டு வந்துருந்தேன். அப்போ அந்த லெக் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இன்னர் லெக் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நான் அவுட்வேர்ட்ஸ் கொண்டு வந்துட்டேன். இது எதுவும் தப்பு இருக்கா பாருங்கள்? தப்பே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இருக்குல்ல, அந்த வால் பிட்வீன் ஏ அண்ட் பி, இதை என்ன பண்ணலான்னா நல்லா திக்காக வரையலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த வாலை நம்ம நடுவில் ஒரு பிளெயின் வச்சு இப்படி கட் பண்ணலாம். கட் பண்ணணும், பட் ஆனால் ஒரு ஸ்மால் ஜாயிண்ட் இருக்கணும். எதுக்காக வேண்டி இப்படி வரைகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 20 ஓம் ரெசிஸ்டர். இந்த வாலை கட் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு ஸ்மால் கனெக்ஷன் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 30 ஓம் ரெசிஸ்டர், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஓம் ரெசிஸ்டர். இது 30, இது 10, இது 20, இது அவுட்வேர்டு ப்ரொஜெக்ஷன், இது அவுட்வேர்டு ப்ரொஜெக்ஷன்.
இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. இதை எக்ஸு ஒய்ன்னு வச்சா அந்த எக்ஸு ஒய் தான் இது, அந்த எக்ஸு ஒய் தான் இது. சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் parallel, இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் parallel. அப்போ 10 × 20 / 10 + 20 என்ன வரும்? 10 × 20 / 30 ஆயிருமா? அப்போ கட் பண்ணலாமா? அப்போ 20/3. 20/3னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 20/3 which is equal to calc யூஸ் பண்ணி பார்த்துருவோமா? 20/3 which is equal to 6.67 ohm. அதே மாதிரி இங்கே பார்ப்போம். 30 × 40/70 கட் பண்ணால் 120/7. அப்போ 120/7 which is equal to 17.14 ohm. அப்போ நமக்கு RTHோட வேல்யூ என்ன? RTH is equal to 6.67 plus 17.14. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு RTH என்ன கிடைக்கும்? plus 6.67 23.81. சரி, அப்போ RTHோட வேல்யூ என்ன? 23.81. இப்போ நம்ம அடுத்து நமக்கு என்ன வேலை மிச்சம் இருக்கு? நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிற வேலை. சரியா? சரி, அப்போ நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணி அந்த பாயிண்ட்ல நம்ம நார்டன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் அதான் பண்ண போகிறோம். சரியா? அதாவது என்ன பண்ண போகிறோம்? வோல்டேஜ் சோர்ஸ் அப்படியே இருக்கட்டும், 10 வோல்ட். மேலே என்ன இருக்குது? ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. அடுத்து ரைட் சைடில் 30 ஓம் ரெசிஸ்டர். அப்போ லெஃப்ட் சைடில் 10, ரைட் சைடில் 30. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? லோட் ரெசிஸ்டன்ஸை ஷார்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த லெக்கில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு தான் நார்டன் கரண்ட், அப்படி இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கணும், உங்களுக்கு யார் சார் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போக சொன்னதுன்னு கேட்கணும். நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் கூட எடுத்துக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? 20 ஓம் ரெசிஸ்டர், 40 ஓம் ரெசிஸ்டர், ரைட். அப்போது நல்லா பாருங்கள், இப்போ சப்ளைலேருந்து ஏதோ ஒரு கரண்ட் வெளியில் வருது. அது 10 ஓம் வழியாகவும் 30 ஓம் வழியாகவும் டிவைட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கம்ஃபர்டபுளுக்காண்டி இதை I1ன்னு எடுக்கிறேன், இதை நான் I2ன்னு எடுக்கிறேன். அதாவது 10 ஓம் பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை I1ன்னு எடுக்கிறேன், 30 ஓம் பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை I2ன்னு எடுக்கிறேன். இந்த I1 ஃபர்தர் டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுது? 1 IN, இது நமக்கு என்னன்னு தெரியாது. நான் தேவையில்லாமல் இன்னொரு வேரியபிள் இது I3 நான் எடுக்க விரும்பலை. இப்போ இங்கே ஒரு 10 ஆம்ஸ் வருதுன்னு வைங்களேன், 10ல் ஒரு 2 ஆம்ஸ் இங்கே போகுதுன்னா 10 மிச்சம் 8 ஆம்ஸ் தான் இங்கே வரும். இங்கே 10 இங்கே 2னா 10 - 2 8 தானே இங்கே வரும். அப்போ நான் இதை என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக வேரியபிளை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி I1 கரண்ட் மைனஸ் IN கரண்ட் எடுத்துக்கலாமா? இது எதுவும் தப்பு இருக்கா பாருங்க. I1 current comes here, I1 gets divided, so I1 minus IN will flow through the 20 ohm resistor. கரெக்டா? இதே மாதிரி I2 கரண்ட் இங்கே வரும், IN கரண்ட் இங்கே வரும். இந்த ரெண்டும் கிளப் ஆகி, தட் இஸ் சம் ஆகி எனக்கு இங்கே கிடைக்கும். என்ன கிடைக்கும்? I2 plus IN கிடைக்கும். இல்லை எதுவும் தப்பு இருக்கா? இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் எழுத போகிறேன். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், கண்ணாங்க நல்லா பாருங்கள். I1 கரண்ட் எங்கே என்டர் ஆகுது? டாப் எண்டில் ஃபஸ்ட்டு தொடுது, நான் அதை ப்ளஸ்ன்னு வைப்பேன். பாட்டம் எண்டில் லேட்டராக தொடுது, அதை மைனஸ்ன்னு வைப்பேன். I2 கரண்ட்டு 30 ஓமை டாப்பை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுது, நான் ப்ளஸ்ன்னு வைக்கிறேன். பாட்டமாக லேட்டராக தான் ரீச் பண்ணுது, மைனஸ்ன்னு வைக்கிறேன். இந்த I2 + IN டாப்பை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுது, நான் ப்ளஸ்ன்னு வைக்கிறேன். பாட்டமாக மைனஸ்ன்னு வைக்கிறேன். அதே மாதிரி I1 - IN டாப்பை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும், ப்ளஸ் இதை மைனஸ்ன்னு வைக்கிறேன். சரியா? அதாவது நல்லா பார்க்கணும். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் நான் யாருக்கு எழுத போகிறேன்? ஃபஸ்ட்டு 10 வோல்ட் சோர்ஸு, 10 ஓம் ரெசிஸ்டர், 20 ஓம் ரெசிஸ்டர், நான் இதுக்கு மட்டும் எழுத போகிறேன். அதாவது நல்லா பாருங்கள், ஒரு 10 வோல்ட் சோர்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக நான் வரைகிறேன். ஏன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. கரெக்டாக? இந்த ப்ளஸ்ஸை நான் லார்ஜர் பிளேட்டாகவும் இந்த மைனஸை ஸ்மாலர் பிளேட்டாகவும் வரைகிறேன். எனக்கு என்ன தேவை? இப்போ வோல்டேஜ் தான் தேவை. வோல்டேஜ் வேணும்னா ஐயையும் ஆரையும் பெருக்கிடலாமா? அப்போ இதோட வேல்யூ என்ன? 10 × I1. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மறுபடியும் இது லார்ஜர் பிளேட்டு, இது ஸ்மாலர் பிளேட்டு. இது யார் சார் உங்களுக்கு லார்ஜர் பிளேட்டுன்னு சொன்னால், இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு தான் இங்கே லார்ஜர் பிளேட்டு ஸ்மாலர் பிளேட்டை டிசைட் பண்ணுது. புரியுதா? கேவிஎல் எழுதும்போது ப்ளஸ் மைனஸில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஐயும் ஆரையும் பெருக்கிடலாமா? 20 × I1 - IN, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு கேவிஎல் எழுத போகிறோம். இதுக்கு கேவிஎல் எழுத என்ன ஆகும்?
ஸோ மொத்தமே 3 சோர்ஸ் தான் இருக்குது. லூப்பு பாருங்கள், 10 10i1 20i1 மைனஸ் ஐஎன். ஆக்சுவலாக இது எதில் உள்ள ட்ராப்பு? 10 ஓமில் உள்ள ட்ராப்பு. இது எதில் உள்ள ட்ராப்பு? 20 ஓமில் உள்ள ட்ராப்பு. இப்போ கிளாக் வைஸ்னால் நான் ப்ளஸ்ன்னு எடுக்கிறேன். இப்போ ப்ளஸில் ஆரம்பித்து மைனஸில் முடிக்கணும். நான் இதில் வரக்கூடிய கரண்ட்டை பார்க்குறேன். இதில் 10i1ல் ப்ளஸில் ஆரம்பித்து மைனஸில் முடிச்சா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ மைனஸ் 10i1. அடுத்து 20ல் ஆரம்பித்து மைனஸில் முடிக்கணும். அப்போ மைனஸ் 20 இன்ட்டு i1 மைனஸ் ஐஎன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிளாக் வைஸ்னா ப்ளஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ். சரியா? இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் உள்ளே கொண்டு பிரிக்கிறீங்க. 10 மைனஸ் 10i1 மைனஸ் 20i1 மைனஸ் 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20in இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 10 ஈக்குவல் டு 30i1. எப்படி சார் 30 வந்துச்சு? 10ஐயும் 20ஐயும் கூட்டினா 30 தானே? மைனஸ் 20in இஸ் ஈக்குவல் டு 0. சாரி, 0 இல்லை, 10. இந்த 10 தானே அந்த பக்கம் போகுது. கரெக்ட். இந்த 10 இந்த பக்கம் வச்சுருக்கோம், இதெல்லாம் அந்த பக்கம் போகுது. அப்போது நமக்கு 30i1 ப்ளஸ் 0i2 மைனஸ் 20in இஸ் ஈக்குவல் டு 10. இது என்ன ஈக்குவேஷன்? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஒரு கேவிஎல் எழுதியாச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டாவது கேவிஎல் எழுதுவோம். ரெண்டாவது கேவிஎல் எப்படி எழுத? இந்த 10ல் ஆரம்பித்து இந்த 30 வந்து 40 வந்து இங்கே வந்து முடிப்போம். அதாவது செகண்ட் கேவிஎல் ஈக்குவேஷன். டிராயிங் எப்படி வரையறான்னு பாருங்கள். ஒரு 10 வோல்ட் சோர்ஸு, அடுத்து ரைட், இதை வந்து இது ஒரு சோர்ஸ் மாதிரியே வரைஞ்சிருக்கலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. 30 இன்ட்டு i2 போட்டுக்கலாமா? சரி, மறுபடியும் இதை ஒரு சோர்ஸ் மாதிரியே வரைஞ்சிருவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. மேலே ப்ளஸ்ஸு, கீழே மைனஸு. 40 இன்ட்டு i2 ப்ளஸ் ஐஎன். சரியா? இப்போ எழுதுவோமா? ப்ளஸ் 10 மைனஸ் 30i2 மைனஸ் 40 இன்ட்டு i2 ப்ளஸ் ஐஎன் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிருக்கோமா? 10 மைனஸ் 30i2 மைனஸ் 40i2 மைனஸ் 40in. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வந்துடும். சாரி, மைனஸ் 40i2 மைனஸ் 40in இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 10 மைனஸ் 70i2 மைனஸ் 40in இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 10 ஈக்குவல் டு 70i2 ப்ளஸ் 40in. i1 வேரியபிள் இல்லை. அப்போ 0i1 ப்ளஸ் 70i2 ப்ளஸ் 40in. அப்போ இது என்னது? ரெண்டாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா ஈக்குவேஷன். கரெக்டாக? இப்போ அடுத்து மூணாவது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வேணுமே. மூணாவது ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ண? மூணாவது ஈக்குவேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸில் வரேன், இந்த i1ல் வர்றேன், இந்த ஐஎன் வழியாக இப்படி வரேன். சார், நமக்கு தேவை, நமக்கு என்னென்ன வேரியபிள்லாம் இருக்குது? i1 இருக்குது, i2 இருக்குது, ஐஎன் இருக்குது. 3 வேரியபிள் இருக்கா? 3 வேரியபிள் இருக்குன்னா நமக்கு 3 ஈக்குவேஷன் வேணும். 2 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியாது. அப்போ மூணாவது ஒரு லூப்பை நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? நான் இந்த லூப்பை டிசைட் பண்ணேன்னு வைங்களேன். ஆக்சுவலாக இந்த i1 ஐஎன் i2 ஐஎன் இதை டிசைட் பண்ணனா இந்த 2 ஈக்குவேஷனோட சம் தான் கிடைக்கும். அது லாஜிக்கலாக தப்பு. வேணா நான் வேணா செஞ்சு காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாமா? அடுத்து இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாமா? அடுத்து இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாமா? அடுத்து இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ரைட். இது ஒரு லூப்பு தான். இது நம்ம தப்பே கிடையாது. ஒரு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா ஈக்குவேஷன் தான். இது என்ன கிடைக்கும்? 30i2வா? சரி, இது என்ன கிடைக்கும்? 40 இன்ட்டு i2 ப்ளஸ் ஐஎன் கிடைக்குமா? சரி, இங்கே என்ன கிடைக்கும்? 20 இன்ட்டு i1 மைனஸ் ஐஎன் கிடைக்குமா? சரி, இங்கே என்ன கிடைக்கும்? 10i1 கிடைக்கும். ரைட். நமக்கு எல்லாமே பொலாரிட்டி போட்டுட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ எழுதிடலாம். எழுதுனதுக்கப்புறம் இது ஏன் அன்இம்பார்ட்டன்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? நான் என்ன பண்ணுறேன், இது மூணாவது கேவிஎல் ஈக்குவேஷனாக நான் எழுதுறேன். சரி, அப்போ ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸ் எடுத்துக்கிடுவோமா? கரண்ட்டு ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணி மைனஸில் முடியும். ப்ளஸ்ஸு 10i1. சரி, அடுத்து ரெண்டாவது இங்கே வாங்க. கரண்ட்டு மைனஸ் 30i2. ஏன்? ஈலேருந்து வரக்கூடிய கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், ஈலேருந்து வரக்கூடிய கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். 40i2 ப்ளஸ் ஐஎன். 3 எழுதியாச்சு. அடுத்துங்க வாங்க. இது ப்ளஸ் 20 இன்ட்டு i1 மைனஸ் ஐஎன் இஸ் ஈக்குவல் டு 0. உள்ள எழுதிடுவோமா? 10i1 மைனஸ் 30i2 மைனஸ் 40i2 மைனஸ் 40in ப்ளஸ் 20i1 மைனஸ் 20in இஸ் ஈக்குவல் டு 0. i1 எங்கெல்லாம் இருக்குது? இங்கே இருக்குது. 30i1 ஆச்சா? சரி, i2 எங்கெல்லாம் இருக்குது? 1 2 மைனஸ் 70i2 ஆயிடுச்சா? சரி, இங்கே என்ன இருக்குது?
மைனஸ் 60in ஆச்சா? சரி, ஈக்குவல் டு 0வா? ரைட், ஓகே, ஃபைன். புரியுதா? சரி, இப்போ நமக்கு கிடைச்ச மூணாவது ஈக்குவேஷன் இதுதான். நான் இது கரெக்டாக நினச்சி சால்வ் பண்ணால் என்னால் சால்வ் பண்ணவே முடியாது. ஏன் முடியாதுன்னு கேளுங்களேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா, இது செகண்ட் ஈக்குவேஷனா, இந்த ரெண்டையும் கழிங்க பார்ப்போம். 1லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 30லேருந்து 0i1 கழிச்சா 30i1 ஈக்குவல் டு சார் 10லேருந்து 1லேருந்து தான் 2வை கழிக்கிறோம். ஸோ இந்த 10லேருந்து இந்த 10 கழிச்சா 0, 30லேருந்து 0 கழிச்சா 30, 0லேருந்து 70 கழிச்சா மைனஸ் 70i2, மைனஸ் 20 மைனஸ் 40 என்ன கிடைக்கும்? மைனஸ் 60in இஸ் ஈக்குவல் டு 0. 0 தான் போட்டோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்று தானா? அப்போ இந்த லூப் எடுத்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. சரியா? அப்போ நம்ம மூணாவது லூப்பு வித்தியாசமான ஒரு லூப்பாக எடுக்கணும். அந்த லூப்பை நான் எப்படி எடுக்க போகிறேன்? KVL 4 எப்படி எடுக்க போகிறேன் பாருங்க. 10 வோல்ட்டு, அடுத்து ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர், ஒரு IN, இந்த லூப் எப்படி வர பாருங்க. 10 வோல்ட்டு, 10 ஓம், 40 ஓம், அகைன் சப்ளையோட நெகட்டிவ். இல்லை நீங்கள் எப்படி கூட எடுத்துக்கலாம். 10 வோல்ட்டு, 30 ஓம், IN மைனஸ் எடுக்கணும், மைனஸ் IN, அடுத்து I1 மைனஸ் IN, இப்படி கூட எடுத்துக்கலாம். என்னுடைய கம்ஃபர்டபுளுக்காண்டி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இதை எடுத்துருக்கேன். சரியா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எழுதிக்கலாமா? ப்ளஸ் மைனஸ், இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ப்ளஸ் மைனஸ் 40 இன்ட்டு I2 ப்ளஸ் IN, இது என்னது? 10 இன்ட்டு I1. சரி, இப்போ எழுதுவோமா? ப்ளஸ் 10 மைனஸ் 10i1 மைனஸ் 40 இன்ட்டு I2 ப்ளஸ் IN இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 10 மைனஸ் 10i1 மைனஸ் 40i2 மைனஸ் 40in இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 10 ஈக்குவல் டு 10i1 ப்ளஸ் 40i2 ப்ளஸ் 40in இஸ் ஈக்குவல் டு 0. சரி, ஈக்குவல் டு 0 வராதுல்ல, ஏன்னா இது எல்லாமே இதுதான் அந்த பக்கம் போகுது. அப்போ இது என்னது? மூணாவது ஈக்குவேஷன். அப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 10 ஈக்குவல் டு 30i1 ப்ளஸ் 0i2 ப்ளஸ் 0in. இப்போ நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச மூணாவது ஈக்குவேஷன் 10 ஈக்குவல் டு 10i1 ப்ளஸ் 40i2 ப்ளஸ் 40in. அப்போ இது மூணாவது ஈக்குவேஷன். அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? IN நாட்டான் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, நாட்டான் கரண்ட்டுக்கு வருவோமா? மோடு ஈக்குவேஷன் 3 unknowns. A1 எவ்வளவு? முதல்ல 30. வேல்யூ கரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள். வேல்யூ தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மைனஸ் 20 ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சுது. ரெண்டாவது ஈக்குவேஷன் 0i1 70i2 40in, 0i1 70i2 40in ஈக்குவல் டு 10. அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் 10i1 40i2 40in ஈக்குவல் டு 10. சரி, நமக்கு I1 வேணுமா? வேண்டாம். I2 வேணுமா? வேண்டாம். IN வேணுமா? கண்டிப்பாக வேணும். 0.04 ஆம்ஸ். இதுதான் நாட்டான் கரண்ட். அப்படி இல்லைன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். இதை எங்கே போட போகிறோம்? தூக்கி இங்கே போட போகிறோம். 0.04 ஆம்பியர். இப்போ கண்டுபிடிக்கலாமா? கரண்ட் டிவிஷன் ரூல் படி இங்கேருந்து 0.4 ஆம்ஸ் வருது. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும். அப்போ நாட்டான் கரண்ட் படி கரண்ட் த்ரூ 15 ohms ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் எவ்வளவு? 0.04 ஆம்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் நாட் நீடட் 23.81. டோட்டல் யார் ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேரும் தான் பிரிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் சம்ம பண்ணி கீழே போட்டுக்கலாமா? அப்போ 0.04 ஆம்ஸ், சாரி 04 ஆம்ஸ் இன்ட்டு 23.81 divided by 73.81 equal to 0.0129 ஆம்பியர். அப்படி இல்லைன்னா 12.9 மில்லி ஆம்பியர். இதுதான் 50 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டர் கரண்ட். சரியா? என்ன மெத்தடில்? நார்டான் மெத்தடில். இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் தெரியுமா? சார் நீங்கள் செஞ்சது கரெக்டு தானே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் செஞ்சது தப்புன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணணும். சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே ட்ராயிங்கை நான் எடுத்துக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், இதே ட்ராயிங். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் மெத்தட் 2 நான் என்ன பண்ணுறேன்? நோடல் மெத்தட் நான் கையில் எடுக்கிறேன். ஏன் நோடல் மெத்தட் கையில் எடுக்கிறேன்னா இந்த படத்தில் மொத்தம் எத்தனை நோடு இருக்குது? சார் இது ஃபஸ்ட்டு நோடு. எப்படி சார் இது ஃபஸ்ட்டு நோடு?
10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 30 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. மோர் தேன் 2 எலமெண்ட்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக அதுக்கு பேர் நோடு தான். கரெக்டாக? அப்போ இது நோடு 1. சரி சார், இந்த நோடு 1ல் என்ன சார் வோல்டேஜ் இருக்கும்? இந்த பாயிண்ட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குமோ அதான் சார் இங்கே இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குமோ அதான் சார் இங்கே இருக்கும். இந்த பாயிண்ட்டில் என்ன சார் வோல்டேஜ் இருக்குது? 10 வோல்ட் இருக்குது. அப்போ இங்கேயும் 10 வோல்ட் தான் இருக்கும், அப்போ இங்கேயும் 10 வோல்ட் தான் இருக்கும். அப்போ இந்த வோல்டேஜ் வேல்யூ என்ன? 10. இதை V1ன்னு தயவு செஞ்சு ப்ராப்ளத்தை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நோடை சுருக்கிடுங்க. சார் இது நோடா? ஆமாம் நோடு தான். V2 ஏன்? 3 பிரான்ச் இருக்குல்ல, அப்போ அது நோடு தானே. இது நோடு தானா? ஆமாம் நோடு. 30 ஓம், 40 ஓம், 50 ஓம். சார் இது நோடா? ஆமாம் நோடு தான். ஆனால் நமக்கு கிரவுண்டுன்னு ஒன்று வேணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை 0 வோல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து கிரவுண்டுன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அப்போ படத்தில் மொத்தம் எத்தனை நோடு இருக்குது? 1, 2, 3. இதை நோடுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும். சரிங்களா? அப்போது 1, 2, 3 நோடு இருக்கான்னா நமக்கு 2 வேரியபிள் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளோட டாஸ்க் என்ன? V2, V3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை V1ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்? இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ்ங்கிறது இந்த பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் 10. அப்போ நம்ம இந்த நோடுக்கு ஈக்குவேஷன் எழுதணும், இந்த நோடுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். V2 minus V3 by 50 போட்டால் நமக்கு ப்ராப்ளம் முடிச்சுது. நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்படின்னா இந்த வோல்டேஜ் மைனஸ் இந்த வோல்டேஜ், அப்படி இல்லைன்னா V3 minus V2 by this resistance, அதை மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நோடு 2 இருக்குது பாருங்கள், அதாவது V2ங்கிற நோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் எழுத போகிறேன். அப்போ அந்த நோடில் என்னெல்லாம் பிரான்ச் இருக்குது? I20 ஓம் ப்ளஸ் I50 ஓம் ப்ளஸ் I10 ஓம் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் என்ன? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா மெத்தட். கரெக்டாக? சரி, I20 போடுவோமா? V2 by I is equal to V by R, V2 by 20. சரி, 50 ஓம் எங்கே இருக்குது? V2க்கும் V3க்கும் நடுவில் இருக்குது. நான் எழுதுகிற ஈக்குவேஷன் எந்த நோடுக்கு? V2க்கு. அப்போ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், V3க்கு கொடுக்கக்கூடாது. அப்போ இதை எப்படி எழுதணும்? V2 minus V3 by 15 எழுதிக்கணும். புரியுதா? இதே மாதிரி 10 எடுத்துக்கோங்க. V2க்கும் 10ங்கிற வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ V2 minus 10 by 10. இந்த 10ங்கிறது வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ, இந்த 10ங்கிறது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. புரியுதா? ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கேன். நான் 100 எடுத்துக்கிட்டோமா? 100 எடுத்தால் ஈஸி ஆயிரும். அப்போ மேலே 5ஆல் பெருக்குங்க, கீழே 5ஆல் பெருக்குங்க, 5V2. மேலேயும் 2ஆல் பெருக்குங்க, கீழேயும் 2ஆல் பெருக்குங்க, 2V2 minus 2V3. மேலேயும் 10ஆல் பெருக்குங்க, கீழேயும் 10ஆல் பெருக்குங்க. அப்போ இந்த 100 இங்கே வந்தால் என்னாகும்? மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னெல்லாம் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது? 5, 2, 7. 7, 10, 17V2. அப்போ V3யில் என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 17V3. இந்த -100 அங்கே போனால் என்னாகும்? +100 ஆயிரும். அப்போ இது என்ன? ஈக்குவேஷன் நம்பர் 1. புரியுதா? இதே மாதிரி இப்போ நோடு V3க்கு எழுதுவோம். நோடு V3க்கு ஈக்குவேஷன் எழுதுவோமா? அப்போ V3யில் என்ன ரெசிஸ்டர் இருக்குது? 40 ஓம், அடுத்து 50 ஓம், அடுத்து 30 ஓம். இது எல்லாத்தையும் கூட்டினா 0 ஆயிருமா? அப்போ V3 by 40 ப்ளஸ், இப்போ நான் எழுதுகிற ஈக்குவேஷன் V3க்கு. அப்போ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ V3 minus V2 by 15 எழுதணும். கரெக்டாக? அடுத்து V3 minus 10 by 30 ஈக்குவல் டு 0. 5 15, 15 நாளா 60. அப்போ என்ன பண்ணலாம்? 600 போட்டுக்கலாமா? அப்போ இதை எதால் பெருக்குன்னா 600 ஆகும்? 15 நாளா 600. அப்போ மேலே 15V3. 12ஆல் பெருக்குன்னா 12 5 60, 600. அப்போ 12V3 minus 12V2. இது 20 3 600. 20V3 minus 200 is equal to 0. அப்போ 600 இங்கே போனால் கேன்சல் ஆகிடும். சரி, என்னெல்லாம் இருக்குது? V2வில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, minus 12V2. V3யில் 15, 15 12 27, 27 20 47. V3 இந்த 200 அங்கே போனால் என்ன ஆகும்? -200 + 200 ஆயிரும். அப்போ V2ஓட வேல்யூ V3. 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம சிம்பிளாக கேல்சி யூஸ் பண்ணிக்கலாமா? மோடு ஈக்குவேஷன். எத்தனை அன்னோன்? 2 அன்னோன் தான். A1 என்ன? 17. B1 என்ன? -2. C1 என்ன? 100. அடுத்து A1 என்ன? -12. B1 என்ன? 47. அடுத்த C 200. அப்போது B2 ஃபர்ஸ்ட் வேரியபிளோட வேல்யூ என்ன? 5.58 வோல்ட். அடுத்த வேல்யூ என்ன? 6.58 வோல்ட். அடுத்த வேல்யூ என்ன? 5.935 வோல்ட். சரி, அப்போ இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் நமக்கு தெரியும். இது V2, இது V3.
அப்போ நடுவில் 50 ஓம் இருக்குது. அப்போ இதில் உள்ள கரண்ட் வேணால் என்ன பண்ணலாம், ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலை கழிச்சிக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், 6.58 minus 5.93 கரெக்டு தானே, 935 which is equal to 0.645. அப்போ 0.645 50ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கிடைக்கும். என்ன கிடைக்கும், 0.0129 ஆம்பியர், அப்படி இல்லைன்னா 12.9 மில்லி ஆம்பியர். கரெக்டாக பாருங்கள், நமக்கு அந்த மெத்தடில் என்ன கிடைச்சிது, ஏற்கனவே உள்ள மெத்தடில் நார்டன் கரண்ட்டில் 0.0129 மில்லி ஆம்பியர், அப்படி இல்லைனா 12.9 மில்லி ஆம்பியர். அப்போ வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் தானா. இது வந்து கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் தான், நான் ஈஸியான ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து உங்களுக்கு இதை மெஷ் மெத்தட்லேயே நான் செஞ்சு காமிக்கிறேன். தேர்டு மெத்தட் என்ன, மெஷ் மெத்தட். மெஷ் மெத்தடில் ரொம்ப ஈஸி. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் கேல்சி இருக்குன்னா கடன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். 10, 50, 30, சரி இது எவ்வளவு 10, இது எவ்வளவு 30, இது எவ்வளவு 50, இது எவ்வளவு 40, இது எவ்வளவு 20, இது எவ்வளவு 10. நான் மெஷ் கரண்ட்டை I1 எடுத்துக்கிறேன், இதை I2ன்னு எடுத்துக்கிறேன், இதை I3ன்னு எடுத்துக்கிறேன். நான் டீட்டெயிலெல்லாம் சால்வ் பண்ணல, உங்களுக்கு மெஷ் மெத்தட் தெரியும். மெஷ் 1ல் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 30, மெஷ் 2ல் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 5, 3, 8, 1, 9, மெஷ் 3ல் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 5, 4, 9, 2, 11, 110. அடுத்து மெஷ் 1க்கு 2க்கு உள்ள மொத்த காமன் ரெசிஸ்டன்ஸ் I1 இப்படி ஃப்ளோ ஆகும், I2 இப்படி ஃப்ளோ ஆகும். அப்போ -10, -10. மெஷ் 1, 3, மெஷ் 3, 1, -20, -20. மெஷ் 2, 3, -50, -50. கரெக்டா, இது என்னது I1, I2, I3. ரைட்டா, வோல்டேஜ் சோர்ஸு மெஷ் 1ல் மட்டும்தான் இருக்குது. 10 வோல்ட்லேருந்து வர சோர்ஸு கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும். நான் I1 கிளாக் வைஸில் எடுத்திருக்கேன், அப்போ ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்போ +10. நோடு 2ல் சோர்ஸ் இல்லை, நோடு 3ல் சோர்ஸ் இல்லை, அவ்வளோதான். இப்போ இது 3 ஈக்குவேஷன். 30I1 - 10I2 - 20I3 is equal to 10. -10I1 90I2 - 50I3 is equal to 0. எழுதிடவா, 30I1 - 10I2 - 20I3 is equal to 10. அடுத்து -10I1 + 90I2 - 50I3 is equal to 0. -20I1 - 50I2 + 110I3 is equal to 0. கரெக்டா, சரி இப்போ போட்டு பார்த்துருவோமா. மோடு ஈக்குவேஷன் எத்தனை அன்னோன், 3 அன்னோன். A1 எவ்வளவு, A1ங்கிறது 30யா, 30. B1 -10, C1 -20, D1 10. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. அடுத்து -10, 90, -50, 0. அடுத்து -20, -50, 110, 0. ரைட்டா, I1 கரண்ட் நமக்கு வேணுமா, வேண்டாம். I2 கரண்ட் வேணுமா, கண்டிப்பாக வேணும். எவ்வளோ வேணும், 0.135. I2 கரண்ட் வேணும், I2 கரண்ட், இது I3 கரண்ட்டு 0.148 ஆம்பியர். சரியா, ரைட். இப்போ பாருங்கள், நம்ம கான்செப்ட் படி I2 கரண்ட் இப்படி வருது, எவ்வளோ வருது, 0.135 ஆம்பியர். I3 கரண்ட் லெஃப்ட் டு ரைட் வருது, 0.148 ஆம்பியர் வருது. அப்போ இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் இது வழியாக ஃப்ளோ ஆக போகுது. கரெக்டாக, சரி மோடில் காம்பவுண்ட் எடுத்து விட்டுட்டு 0.148 - 0.135 போடுங்க, என்ன வரும், இதோட டிஃபரன்ஸ் 0.013 ஆம்ஸ். அப்படின்னா என்ன, 1.3 மில்லி ஆம்ஸா. அதே தான் இங்கே வச்சுக்க பாருங்கள், 0.0 சார் இங்கே 29 போட்டிருக்கீங்க, இங்கே 3, இந்த 9 வந்து இங்கே கிளப் பண்ணும்போது என்னவாகும், நம்ம டிஜிட்டை கரெக்டாக எடுத்துருந்தோம்னா எக்ஸாக்டாக கிடச்சிருக்கும். புரியுதா, அப்போ 0.013 ஆம்பியர். ஸோ சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் மெத்தட் எதுவானாலும் ஆன்சர் மாறக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.